அதே சமயம் இவர்கள் நன்மை செய்யாமல் விட்டு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதபடி தொடர்ந்தார்கள். இப்படியே இந்த ஜனங்களை விட்டுவிட்டால் மோசமாய் போய்விடுவார்கள் என்று கருதி, நீங்கள் தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், அதே சமயத்தில் நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்கிறார். சங்கீதம் 1:1 பார்க்கும்போது, துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்காமல், பாவிகளுடைய வழியில் நிற்காமல், பரிகாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமல், அந்த ஒரு பகுதி போதும் என்று பைபிள் சொல்லவில்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தீமையும் நன்மையும், இதை பற்றின ஒரு 3 குறிப்பு வேத பகுதியிலிருந்து உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். இங்கே தீமை என்று சொல்லுகிறது மோசமான பாவம், அருவருக்கத்தக்க பாவம், மற்றவர்கள் நம்மை பார்த்து பழித்து சொல்லுகிற பாவம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அது தீமைதான். இரண்டு நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லும் பொழுது, நல்லவர் இயேசு நமக்கு நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் ஒப்புக் கொடுத்தால், இருக்கிற காலங்களில நன்மை தவிர நாம் தீமையை செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட கிருபை அருள்வார். அதுல 3 வேத பகுதிகளிலே முதலாவது வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம், யோசுவாவுக்கு அடுத்து வரும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15, 16 வசனத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 5, 15, 16 பின்பகுதியிலும் அதே சமயத்தில் பின் வார்த்தை 2 வசனங்களிலும் பின்னால் உள்ள வார்த்தைகள் வருகிறது. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. 16 வசனத்துடைய பின்பகுதி, ரூபனுடைய பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி என்று. இந்த ரூபன் பிரிவினையுடைய மொத்த உருவமானான், பிரிவினைக்கு காரணமானான். பிரிவினையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய லக்கு என்கிறதை போல அவன் நடந்து கொண்டான். இவன் யார் என்று கேட்டால் யாக்கோபுடைய மூத்த குமாரன். மற்ற குமாரர்களை பற்றி அப்படி சொல்லவில்லை. ஆனால் இவன் ஒருவனை பற்றி சொல்லப்பட்டுகிற காரியம் என்னவென்றால், ரூபனின் பிரிவினைகள். ரூபனின் பிரிவினைகள் ஒரு முறை சொன்னா போதாதா? 2 முறை இவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ரூபனின் பிரிவினைகள். சரி, அவன் பிரிவினைகளுக்கு காரணமா இருக்கிறானே, பிரிவினைய வாழ்க்கை சட்டமாக வச்சிருக்கிறானே, அந்த பிரிவினைகளால அவன் ஏதாவது ஆசீர்வாதம் பெற்றானா, லாபம் பெற்றானா என்று கேட்டால், அது எப்படி பிரிவினால ஆசீர்வாதம் பெற முடியும், லாபம் பெற முடியும்? அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் அதிகம். அது என்ன நல்ல நினைவா? அது கெட்ட நினைவு. இருதயத்தின் நினைவுகள் மிகுதி, கொஞ்சம் அல்ல. அப்புறம் வாசிக்கிறோம், அவருடைய இருதயத்தின் நினைவு ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. இந்த பிரிவினையால அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டது. இரண்டாவது, அவனுடைய பிரிவினைகளால அவருடைய மனதும் பாதிக்கப்பட்டது. விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் நாளிலிருந்து நம்முடைய மரண பரியந்தம் நம்முடைய இருதயமும் சரியா இருக்க வேண்டும், நம்முடைய மனதும் சரியா இருக்க வேண்டும். இது ரெண்டும் எந்த காரியத்தினால பாதிக்கப்பட நாம் இடம் கொடுத்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கையை மிகப்பெரிய நிலைமையில பாதிப்புக்குள்ளாக்கும். அதனால உன்னுடைய இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுல எப்படி பிரிவினை இருக்க முடியும்? அதனால அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு அவனுடைய மனசும் பாதிக்கப்பட்டது.
நினைவுகள் மிகுதி, மனோ விசாரங்கள் மிகுதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரிவினை என்று சொல்ற காரியம் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்த மட்டும் யாருடைய வாழ்க்கையும் இது ஆகவே ஆகாது. 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தால் 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பிரதான ஆசாரியனாகிய யோய்தா அவன் வகுப்புகள் பிரிந்து போக, அதாவது அவன் இடம் கொடுக்கவில்லை, பிரிந்து போக அனுமதிக்கவில்லை என்று உத்தரவு கொடுக்கவில்லை என்று எழுதியிருக்கு. அத்தாலியால் கொடுமையாக ஆட்சி பண்ணிக் கொண்டிருக்கிறாள். இன்னும் அவ சாகல. ராஜகுமாரனை கொன்ற பொழுது அந்த ராஜகுமாரனுடைய இளையவனை ஒருவனை எடுத்து 7 வருஷம் ஆலயத்தில் ஒழித்து வைத்து பிற்பாடு வந்து ஜனங்கள் மத்தியில் காண்பித்து அவனை ராஜாவாக்கும் பொழுது அதற்கு பிற்பாடு அத்தாலியால் கொல்லப்படுகிறார். தேசத்தில் அப்பத்தான் அமைதியிலே உண்டாகிச்சு. அதற்கு முந்தி நடந்த காரியத்தை பற்றித்தான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வகுப்புகள் பிரிந்து போக ஆசாரியனாய் யோய்தா உத்தரவு கொடுக்கவில்லை. ஒருவர் பிரிந்து போனா அதை பார்த்து அடுத்தவர் பிரிந்து போவார், அவரை பார்த்து அடுத்தவர் பிரிந்து போவார். சபையில பிரிவினை உள்ளேயும் இருக்கும், கொஞ்ச நாட்கள் அது வெளியரங்கமாக தெரிய வரும். ஒரு வெளிநாட்டில இருந்து நியூசிலாந்துல இருந்து வந்து தமிழகத்தில் ஊழியம் செய்த ஒரு சகோதரி, அவங்க நிறைய சபைகளை போய் பார்த்தாங்க. நான் அப்படிப்பட்ட போய் சபைகளை பார்த்ததும் இல்லை, பார்க்க போறதும் இல்லை. பல நாடுகளையும் அவங்க போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன காரியம் என்னவென்றால், நான் எங்கே போய் பார்த்த போது நம்முடைய சகோதர சபைகள் 1 2 2 4 இப்படி உடஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எவ்வளவு வருத்தமான காரியம். இதுல ஆண்டவர் மகிழ்ப்படுவாரா? ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்க கொண்டாட்டம், இங்கேயும் கூத்தாடி பணத்தை பெற்றுக்கொள்வான், அந்த பக்கத்திலே கூத்தாடி பணத்தை பெற்றுக்கொள்வான். அதனால நல்லா தெரியும், இந்த பிரிந்து போற காரியம் ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு, இந்த அத்தாலியால அழிக்கப்படுவதற்கு தடையாக மாறிவிடும். அவங்க விரும்பினாலும் சரி, ஒருபோதும் வகுப்புகள் கோத்திரங்கள் பிரிஞ்சு போகவே கூடாது. அந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன அந்த காரியத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததுனால, கீழ்ப்படித்தவர்களுக்கும் ஆசீர்வாதம், ராஜாவுக்கும் ஆசீர்வாதம். அத்தாலியால் கொல்லப்பட்டால் தேசத்துல மிகுந்த அமைகள் உண்டாயிற்று. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 1 கொரிந்தியர் 1:13 கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை கொரிந்து சபையில பவுல் எழுப்புகிறார். அப்படி எழுப்பினதற்கு காரணம் என்ன? கொலவையாளின் வீட்டாராலே பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதிலே சிலதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த சபையை வைத்துத்தான் அந்த நாட்களில் எல்லா சபைகளுக்கும் ஒரு நிருபம். அது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கொரிந்து சபைக்கும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எங்கு உள்ள அனைவருக்கும் எழுதுகிறாவது என்று அந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த பிரிவினையை இங்கே ஸ்டாப் நிறுத்தவில்லை என்றால் இது எல்லா சபைகளையும் பாதிக்கிற ஒரு காரியம். அதனால இதை நிறுத்தியே ஆக வேண்டும் என்று அவர் என்ன செய்தார் என்றால், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பினார். அப்புறம் யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்தால், யுத்தங்களும், அதாவது போரும் யுத்தங்களும் சண்டைகளும் உங்களுக்கு எதனால உண்டாகிறது? உங்களுடைய அவயவங்களிலே போர் செய்கிற மாம்ச இச்சைகளினால் அல்லவா? விவசாரிகளே என்று சும்மா கடுமையா பேசுகிறார் பிரசங்கத்துல யாக்கோபு. போர் பிரகடனம் பண்ணிதான் யுத்தம் வரும்.
யுத்தம் வந்த பிற்பாடுதான் அடிச்சு ஒருத்தர் காலி பண்ணுவாங்க, சண்டை வரும். இது 12 கோத்திரத்தாருக்கு வாழ்த்தல் சொல்லி எழுதி முடிக்கும் போது இப்படியா அந்த ஜனங்களை பற்றி சொல்றது? போரையும் யுத்தத்தையும் சண்டையும் சமுதாயத்தில் விட்டுறணும், அரசியல் விட்டுறணும். ஆண்டவருடைய சபையில் அது ஆகவே ஆகாது. அது பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும், வளர்ச்சியை முழுசும் பாதிச்சு போடும், சாட்சியை கெடுத்து போடும். அதனால இந்த காரியத்தினுடைய கொடுமை அறிந்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு எபேசியருக்கு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அதாவது 2021 வருஷங்களுக்கு முந்தி ஆண்டவர் செய்த காரியம் என்னவென்றால், பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து என்று எழுதப்பட்டிருக்கு. இதை சாதாரணமாக உடைத்து விட முடியாது, சொல்லாலே அது நீங்காது. அதனால தம்முடைய மாம்சமான ஆலயத்தை இடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். மாம்சமான திரையவே கிழிக்கிறதுக்கு அவர் சம்மதித்தார். அதை முழு பலத்தை கொண்டு தகர்த்தார். இந்த பிரிவினை என்பது தேவனுடைய திருச்சபையை பாழ்படுத்தும். அதனால் இது ஆகவே ஆகாது என்று சொல்லி அவர் இருதரத்தாரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, உலகத்தை 2ஆகத்தான் தேவன் பிரிக்கிறார். ஒன்று யூதர்கள், அதற்கு அடுத்த உள்ள எல்லாரும் பரஜாதிகள். அப்ப ஆண்டவருடைய சிலுவை மரணம் போதிக்கிற மாற்றமில்லாத சத்தியம் என்னவென்றால், பிரிவினை இல்லை, பிரிவினை ஆகாது என்று ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலமாக நிரூபித்தார். இன்றைக்கு உலகத்தில் பிரிவினைகள் தவிர்க்க முடியாத ஒன்று. ராஜ்யத்துக்கு ராஜ்யம் பிரிவினை. அதனால மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்படி தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் பாழாய் போகும். இன்றைக்கு வரைக்கும் ராஜ்யங்கள் ஏன் பாழாய் போகாமல் இருக்குது? ஒவ்வொரு ராஜ்யமும் பாழா போகல, இயங்குறது. அப்படி என்று சொன்னால் அவளுக்கு பிரிவினை கிடையாது. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற பட்டணமும் வீடும், அது பட்டணமா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி, அது நிலம் இருக்காதுன்னா உடனே கீழே விழுந்துடும். அப்போ ராஜ்யத்தில் ஆனாலும் சரி, பட்டணத்தில் ஆனாலும் சரி, குடும்பங்களில் ஆனாலும் சரி, பிரிவினை என்ற காரியம் ரொம்ப ஆபத்தான விஷயம் என்பதை ஆண்டவர் தன்னுடைய ஊழிய நாட்கள்ல சொன்னார் என்று பைபிள் ஆரம்பத்திலே சொன்னார் என்று பார்க்கிறோம். இந்த ரூபன் என்ன செய்கிறான்? அவன் பிரிவினைக்கு காரணனாக இருக்கிறான். அவன் எப்படி நன்றாக இருப்பான்? குடும்பத்தில் பிரிவினை இருந்தால், பட்டணத்தில் பிரிவினை இருந்தால், தேசத்தில் பிரிவினையா இருந்தால் அது தவிர்க்க முடியாத காரியம். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பிரிவினை உண்டாகி ஏகப்பட்ட சங்கடங்கள் பாலா போவாங்க, நிக்காம போயிடுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் கூடுகிற இடத்துல நாம் பிரிவினை எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் அல்லது அதை செயல்படுத்தினால் எப்பொழுதோ நாம நல்லா இருக்க மாட்டோம். நீங்க நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், உங்க இருதயம் சீரா இருக்கணும், உங்களுடைய மனசு சீரா இருக்கணும் சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா, இந்த பிரிவினைக்கு காரணமா இல்லாதபடிக்கு ஐக்கியத்துக்கு, அன்புக்கு, ஒருமனப்பாட்டுக்கு, பந்தபாசத்துக்கு என்ன வழி உண்டோ அதை நீங்க செய்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அதனால இவன் நன்றா இல்லை என்றுதான் இவனை பற்றி சொல்ல வேண்டும். அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. எது செய்தாலும் நீங்க அதை அளவுக்கு உட்பட்டு செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, பைபிள்படியும் உலகத்தின்படியும் பார்த்தா. ஆனால் ஏதாவது உங்களை அதிகப்படுத்துகிறது என்று சொன்னால் நீங்க ஆபத்தில் இருக்கிறீங்க. அது உங்களை சேதப்படுத்தும், அது உங்களை தவறான வழிகளை கொண்டு போகும், மாம்சக்கிரிகள் உள்ள வர்றதுக்கு நீங்களே காரணம் மாறிடுவீங்க. அதனால உடைய இருதயத்தின் நினைவுகள் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ரூபனின் இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. இத குறைன்னு சொன்னா குறைக்க முடியுமா? அவனால குறைக்கலாம். எப்போ பிரிவினை என்ற அந்த காரியத்தை விட்டு விட்டால் அது குறைஞ்சதும் இல்லாம கூட போயிடும். ஆனால் நான் பிரிவினையை விட மாட்டேன் அப்படின்னு நம்ம இருந்ததை போலதான் தெரியுது. அதனால இந்த எண்ணங்கள் நாட்கள் அதிகமாக அதிகமாக எண்ணங்கள் அதிகமாகி எண்ணங்கள் மிகுதியாய் போயிடும். இந்த கடவுள் நமக்கு உண்டாக்கி இருக்கிற இந்த மூளையில எல்லா எண்ணங்களையும் சேமித்து வைக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லவே கிடையாது. சில எண்ணங்கள் எல்லாம் தேவையற்றது. அந்த எண்ணத்தை நம்முடைய மூளையை விட்டு அகற்றிடணும். இல்லை என்றால் இந்த எண்ணங்கள் அதிகமாகி பைத்தியம் கூட பிடிச்சிடும். விசுவாசி கூட பைத்தியம் பிடிச்சவங்களெல்லாம் உண்டு. அதனால எண்ணங்கள் குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நம்முடைய நல்ல எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வர்றதுக்கு என்ன செய்யலாம்னா அதுல பிரிவினை என்பதே ஆகாது. அவருடைய எண்ணங்கள் அதிகம், மிகுதிய நினைவுகள் அதிகம். அதனால அவன் பாதிக்கப்படுகிறான். அப்புறம் ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. மனம் ஃப்ரீயா இருக்கணும், இருதயம் ஃப்ரீயா இருக்கணும். எண்ணங்களை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்க பழகணும். அப்புறம் நம்முடைய விசாரங்கள், மனித வாழ்க்கையில பாவம் இருக்கிற வரைக்கும் இந்த விசாரம் இருக்கும். தவறான எண்ணங்கள் வரக்கூடிய ஆபத்து இருக்குது. இன்னும் நம்ம மீட்பு இல்லாத சரீரத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, நம்முடைய மனசு எப்படி இருக்குன்றதை மற்றவங்க பரிசோதிக்கிறதுக்கு முந்தைய நீங்க பரிசோதித்து பாருங்க. அப்புறம் அடுத்தவங்களை பற்றி பரிசோதிக்கலாம். இது பெரியவங்களுக்கு மாத்திரமல்ல, சின்னவங்களுக்கும் கூட இதுதான் உண்மை. நீங்க வளர்ந்து வர்றீங்க, உங்களுடைய ரொம்ப எண்ணம் ஆகாது. அப்புறம் மனத்துல விசாரங்கள் ஆகாது. உங்க மனசு எப்பொழுதுமே ஃப்ரீயா இருக்க வேண்டும். இந்த எண்ணங்கள் சில வேளைகளில் மிகுதியா இருக்கும்போது என்ன ஏற்படுகிறது என்றால், தானியேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 7:28 என் நினைவுகளால் நான் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது என்று சொல்ற ஒரு பக்தன் தான் சொல்றார் தானியேல். அவர் சொன்னது அவர் செய்த தவறான காரியத்துக்காக அப்படி அவருடைய நினைவுகளால் அவர் கலங்கினதாகவோ அவருடைய முகம் வேறுபட்டதாக அவர் சொல்லவில்லை. எதிர்காலத்தில் நடக்க போற சம்பவங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு நடக்க போற சம்பவங்கள், இந்த அரசியல் வட்டாரங்களில் ஏற்பட போகிற சம்பவங்கள், மோசமான சம்பவங்களை பற்றி நினைச்ச போது, அந்த எண்ணங்கள் வந்த போது என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது. இந்த ரூபன் தகப்பனாருடைய மூத்த மகன், அவன் மேன்மையானவன் என்று தகப்பனாரை சொல்றார். என்னுடைய பலமும் சத்துவமானவன் என்று சொல்றார். அப்படி யாருக்கு வேற யாருக்கும் சொல்ல முடியல. முதல் குமாரன் இவன் என்ன செய்கிறான்? அவனுடைய எண்ணங்கள் மிகுதி என்று சொல்லும் பொழுது, இதயத்தின் எண்ணங்கள் மிகுதி என்று சொல்லும் போது, அதனால அவன் மிகவும் கலங்கினான். கொஞ்ச கலக்கம் இல்ல, மிகவும் கலங்கினான். இன்னொன்று, அவன் முகம் வேறுபட்டது என்று சொன்னான். ஏன் நேத்து உங்க முகம் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா, ஏதோ உங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது. அப்ப இவன் ஒவ்வொரு நாள் பிரிவினை எண்ணத்தோடு இருந்தால் அவன் எப்படி இருக்கான்? ஒரே கலக்கம் உள்ளவனா இருக்கிறான். அவனுடைய முகம் ஒவ்வொரு நாளும் வேற மாதிரி மாறிட்டே இருக்குது. இப்படி இருக்கலாமா? அப்ப இந்த அதாவது பிரிவினை என்று சொல்றது விபசாரம், வேசித்தனம் போன்ற பயங்கரமான பாவத்தில் ஒன்றுதான் இது. கொள்ளக்கூடிய பாவங்கள் 7 என்று பண்டிதர் பெல்லிகராம் பேசியிருக்கிறார். இந்த பாவத்தை அதோடு சேர்த்துக்கலாமா 8வதாக? அதனால பிரிவினைக்கு யாரும் காரணமாக கூடாது. எண்ணத்தினால வருகிற பயங்கரம். அப்புறம் ரூபனுடைய பிரிவினால் மனோவிசாரங்கள் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மனோவிசாரங்கள். சங்கீதம் 38:18 பார்த்தால், சங்கீதம் 38:18 என் அக்கிரமத்தை அறிக்கையிட்டு
என் பாவத்தினாலே நான் விசாரப்படுகிறேன் என்று தாவீது சொல்கிறார். என் அக்கிரமத்தை அறிக்கையிடுகிறேன். அதை மூடி மறைக்கல, அதை மறைச்சல்ற காலங்கள்லாம் வேஸ்டா போச்சு. இப்போ என் அக்கிரமத்தை அறிக்கையிட்டு என் பாவத்தினால விசாரப்படுகிறேன்னா தாவீதுக்கு ஏற்பட்ட விசாரத்தை சொல்லி மாளாதுங்க. மனைவிமா இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர் வெயிலுக்கும் குளிருக்கும் பாதிக்கப்படாத முடியாத மர வீட்டில் வாசம் பண்ணுகிறார். கேதுர மர வீட்டில் அரசியல் பெரிய பொறுப்பு இருக்குது, மார்க்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அவரை போன்ற ராஜா அவருக்கு முன்னாலேயும் கிடையாது, அவருக்கு பின்னாலேயும் கிடையாது. பத்சேபாள் விஷயத்துல பாவத்தில் விழுந்து போன போது அதற்கு தடையா இருப்பான் அவனுடைய புருஷன் சொன்னபோது அவனை கொலை செய்த பிற்பாடு எப்படிங்க அவன் விசாரப்படாம இருக்க முடியும்? அவன் எப்படி பாவத்தை அறிக்கையிடாம இருக்க முடியும்? நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, என்னுடைய மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என்னுடைய சரீரத்தில் புண்கள் வெடித்து சிதறி இருக்கிறது என்றெல்லாம் கதறினார். அது விசாரம். அப்போ ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதின்னு சொன்னா அது அவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுங்க. அப்போ பிரிவினை என்று சொல்ற காரியம் சில வேளைகள்ல குடும்பத்திலேயோ அல்லது சபையிலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையில் சில காரியங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்றோம், தவறுகளை கண்டிக்கிறோம். அது பைபிள்ல சொல்லப்பட்ட காரியம் தான். பிரசங்கத்தோட முக்கியமா சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்கிற காரியம், கடிந்து கொள்ளுகிற காரியம் பைபிள்ல நிறைய சொல்லியிருக்கு. அதனால அது அது பிரிவினை காரணமா இருக்கணும் வேணுமா? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருக்கிறதுக்கு அது தடையா இருக்க வேண்டுமா? இல்லை அல்லவா? விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களா இருந்தால் வேதம் சொல்லுகிறதே. அதனால உங்களுடைய மனசு சரியா இருக்கணும், உங்களுடைய இருதயம் சரியா இருக்கணும். உங்களுடைய இதயத்தில் கெட்ட எண்ணங்கள் வரக்கூடிய அளவுக்கு நீங்க இந்த பிரிவினைக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய மனதில் விசாரங்கள் பெறுகிற அளவுக்கு நீங்க இருதயத்தில் இந்த பிரிவினை ஆவியோடு கூட செயல்படாதீங்க. குடும்பத்திலானாலும் சரி, சபையிலானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்தாலும் சரி. தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு அந்த பாவம் உள்ளச்சுன்னா உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. உங்களுடைய எண்ணமே தவறி போயிடும். நீங்க விசாரப்படுவீங்க. ஊழியத்துல தான் இருக்கிறோம், விசாரப்பட வேண்டி இருக்கும். ஊழியத்துல தான் இருக்கு. எண்ணங்கள் மோசமான எண்ணங்களா இருக்கு, கீழ்த்தரமான எண்ணங்களா இருக்கு. பல வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்திருப்போம். ஆனால் இந்த பிரிவினையின் ஆவி நமக்குள்ள இருக்கிறனால, செயல்பாடுகளை காண்பிக்கிறதுனால நம்முடைய முகம் வேறுபடுகிறது. கலங்கின்னு இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தை பாதிக்கிறது. நம்முடைய இந்த அதாவது பிரிவினைகள் நம்முடைய மனதை விசாரப்படுத்துகிறது. இது கர்த்தருக்கு என்ன மகிமை, நமக்கு என்ன நன்மையை தரும்? அதனால இந்த பிரிவினை என்கிற அந்த கசப்பான வேற பிடுங்கி எரிஞ்சிடும். அது ஆகவே ஆகாது. இதனாலதான் இன்றைக்கு குடும்பங்கள் ரெண்டா போகுது, கட்சிகள் நன்றா நாளா உடையுது. இங்க இருந்து அங்க வர்றாங்க, அங்க இருந்து இங்க வர்றாங்க. இந்த பெண்ணை கட்டுறான், அந்த பெண்ணை கட்டுறான், இந்த பெண்ணோட போறான். அது தாறுமாறான வாழ்க்கை உலகத்துல. ஐயோ, நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்க? நீங்க எப்படி ஆசீர்வாதமா இருப்பீங்க? உங்க எண்ணம் எப்படி சரியா இருக்கு? உங்களுடைய மனசுல விசாரத்தை யார் கட்டுப்படுத்த முடியும்? அதனால நம்முடைய இந்த பிரிவினை, ரூபனின் பிரிவினைகளால் அவருடைய எண்ணங்கள் மிகுதி, அவருடைய மனோ விசாரங்கள் மிகுதின்னு சொல்லியிருக்குது. இந்த எண்ணத்தை சரி பண்ணதுக்கு என்ன செய்யறது? நம்முடைய எண்ணம் அந்த பிரிவினை ஆவினால எண்ணங்கள் மிகுதி. இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பைபிள்ல பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பவுல் சொல்கிறார். அதுக்கு மேல உள்ள வசனங்களை வாசித்து 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தா, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்யறவர்கள் அல்ல,
எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தெய்வ பலம் உள்ளவர்களாக இருக்கிறது. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்துகிறதா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசிகளாய் மாற்றப்பட்ட எல்லாருடைய எண்ணங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிறைப்படுத்தப்பட்ட ஆயிற்று. அதுதான் ஊழியத்தினுடைய வெற்றி, பிரசங்கத்தினுடைய வெற்றி என்று சொல்றோம். அப்போ நீங்க கிறிஸ்துவுக்கு உங்களை சிறைப்படுத்துவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்காது போனால் இந்த பிரிவினை உங்களால் சரிப்படுத்த முடியாது. உங்களுடைய எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாது. அது எண்ணங்கள் மிகுதியாய் போகும். உங்களுடைய மனதில் ஏற்படுகிற விசாரம் நாளுக்கு நாள் அதிகமாகும். இது என்ன விசுவாசியாக கூட இல்லாமல் இருக்கலாம் பொழுது விசுவாசியாக ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படி சொல்லி சலிச்சு போக வேண்டியிருக்கும். ஏன் நீங்கள் சலிச்சு போறீங்க? அப்புறம் இந்த விசாரம் நீங்களும் தான் என்ன செய்யலாம்? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 11 லேவியர் ஜனங்களெல்லாம் கையமர்த்தி சொல்லுகிற காரியம், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்ததா 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் சொல்லுகிறோம். அந்த நாளில ரட்சிக்கப்பட்ட நாள் எத்தனையோ முறை கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த லாக்டவுனால ஆராதனை நடத்த முடியாத நிலைமை இருந்தது. இப்பொழுது சபையினுடைய பாவங்களினால ஆராதனை நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்றாலும் விசுவாசிகள் சரியா இருந்தால் ஆராதனை நடந்திருக்கும். இந்த கொரோனா வியாதி வராமல் இருந்தால் ஆராதனை நடந்திருக்கும். அதுதான உண்மை. ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலும் நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது பிரசங்க கேட்கிறோம் என்பது 2வது காரியம். முதல் காரியம் என்ன தெரியுமா? என்னை நேசித்து எனக்காக கல்வாரி செல்கிற கடைசி சொட்டு ரத்தமரையில சிந்தி கடைசி பாவத்தையும் மன்னித்த தேவகுமார் என்னை அழிவிலிருந்து என்னை மீட்டு என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டு என்னுடைய வாழை திரும்ப கழுகுகளை போல வாழ ஆக்கினாரே என்று அந்த நன்றி உணர்வோடு தான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். பிரசங்கம் கேட்கறதுக்காக வந்தால் பிரயோஜனம் கிடையாது. அல்லது என்னமோ மற்ற வீட்டுக்குள் நுழையிற மாதிரி இதுக்குள் நுழைஞ்சா அதுலயும் பிரயோஜனம் கிடையாது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். அதுவரையில் அவங்க விசாரப்பட்டு கொலை நடுங்கி போயிருந்தாங்க. காரணம், ஆமான் ராஜாவிடத்தில் அதிகாரம் வாங்கி 127 நாடுகளில் உள்ள ஜனங்களை அழிக்கிறதுக்கு ராஜாவிட்ட கையெழுத்து வாங்கிட்டான், அழிச்சிருவான். ஆனால் எஸ்தர் ராஜாத்தியும் தாதிமார்களும் சேர்ந்து முருதகாயும் சேர்ந்து 3 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்து, ஆண்டவரே நாங்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம், நாங்கள் ஒன்று அழிய வேண்டும் அல்லது காப்பாற்றப்பட வேண்டும். அப்போ ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு சத்துருக்களை முறியடித்தார். இவங்க எதிரிகளை கொன்ற அழித்தார்கள் என்ற வரலாறு வருது. அப்புறம் யூதர்களை பற்றி பயம் பிடித்ததனால் அனைத்து யூத மார்க்கத்தில் சேர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிற யூதர்கள் எண்ணிக்கையில் அதிகமானார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் நீங்க விசாரப்பட்ட சமயம் எல்லாம் போதும், இப்ப விசாரப்பட வேண்டாம், பரிசுத்தமான நாள் என்று சொல்றாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனைக்காக நாம் திரும்பினால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பரிசோதித்து பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொண்டால் விசாரம் நீங்கும். ஆராதனை நிறுத்தப்பட்டு ஆராதனை ஆரம்பிக்காத வரையில் உங்களுடைய விசாரத்தை யாரும் மாற்ற முடியாது. தொழில்துறையில் வருகிற விசாரங்கள், குடும்ப வாழ்க்கையில் வருகிற விசாரங்கள், அதெல்லாம் நீங்க வேண்டும் என்றால், அதான் நீங்க லேவியர் சொல்றாங்க, பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். இந்த நாளிலும் நம்முடைய எண்ணம் சரியாகிவிட்டால், இந்த நாளிலும் நம்முடைய விசாரணை நீங்கிவிட்டால் 7 நாட்களும் நமக்கு நல்ல நாள் தான். ஒரு நாள் கூட பொருளாத நாள் கிடையாது. சரி, என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி? நீங்கள் தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். எது தீமை?
அதாவது பிரிவினை எண்ணம், பிரிவினை ஆவி, பிரிவினுடைய செயல்பாடு. அது உள்ளத்திலோ வெளியிலோ அது எண்ணங்கள் மிகுதியை உண்டு பண்ணும், இதயத்தை கெடுத்து போடும். அது மனத்தை கெடுத்து போடும், மனத்தில் விசாரத்தை அதிகமாக்கிவிடும். அதனால எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு நாம் அடிமைப்படுத்திவிட்டு கர்த்தருடைய ஆராதனை சிந்தனை நம்முடைய இதயத்தை ஆட்கொள்ளும் என்றால் நாம் தீமையை விட்டு ஓய்ந்தோம், நன்மை செய்ய படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து படிப்போம். இரண்டாவது வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உன் திரளான யோசனைகளினாலே நீ இளைத்து போனாய் அப்படின்னு சொல்றார். அது யாரை பற்றி சொல்லுகிறார் என்று நீங்கள் முதலாவது வசனத்தில் பார்த்தால், பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இது யூத ஜனங்களை பற்றி, இஸ்ரவேலரை பற்றி அல்ல. அது நியாயாதிபதிகள் 5, 15, 16 அது இஸ்ரவேல் ஜனங்கள் பற்றி, அதுல இந்த ரூபனை பற்றி. இன்னொன்று அந்த ரூபனுடைய சந்ததியை பற்றி என்று கூட சொல்ல வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது ரூபன் இல்லை, அவனுடைய சந்ததி தான் இருந்தது. இங்கே பார்க்கும் பொழுது பாபிலோனை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், திரளான யோசனைகளினாலே நீ இளைத்து போனாய். திரளான யோசனை இல்லை என்றால் இளைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ ஏன் திரளான யோசனைக்கு இடம் கொடுத்தாய்? நீ இழைச்சுத்தான் போக அப்படி என்று சொல்லி தம்முடைய ஜனங்களாய் மாறாதவர்களை பற்றி ஆண்டவர் சொல்றார். இவங்க மாற மாட்டாங்கன்னு தான் பைபிள் சரித்திரம் வருது. என்றாலும் ஊதுற சங்க ஊதுன்றது மாதிரி ஆண்டவர் சொல்ற செய்தி எல்லாருக்கும் சொல்லிடுறார். கேட்டாலும் சரி, கேளப்பட்டாலும் சரி, எல்லாத்தையும் சொல்லு. நானும் சொல்றேன், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை உபதேசம் பண்ணு அப்படின்னு நிலைமையில உன் திரளான யோசனையினால இளைத்து போனார். அப்ப திரளான யோசனையினால இளைப்பு தானே வருது. அப்ப இந்த யோசனையை விட்டுறலாம்ல அப்படின்னு சொன்னா அது எப்படிங்க விடுறது? சிகரெட் குடிக்கிறவங்க கேட்பாருங்க, அப்புறம் சாராயம் குடிக்கிறவங்கள்ட்ட கேட்பாருங்க, தவறான பழக்க வழக்கங்கள் உள்ளவங்கிட்ட கேட்டு பாருங்க. நாங்க செய்யறது சரிதான்னு சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும். அது தவறுன்னு தெரியுது, அது எங்களால் விட முடியல, நாங்க என்ன பண்ணட்டும்? ஆமா, அவங்க விட முடியாது, அவங்க சொல்ற சேருங்க. இங்க திரளான யோசனைகளினால இழைத்து போன என்று சொன்னால் நான் இந்த யோசனையை குறைச்சிடுறேன். அந்த யோசனை குறைக்கிறதுக்குள்ள சத்திய இடத்துல கிடையாது. யோசனையை அதிகமாக்கக்கூடிய திறமை வேணுமென்னா அவர்களுக்கு உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றிய சொல்றாரு, நன்மை செய்ய அறிவில்லாதவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி, தீமை செய்யவோ அறிவாளிகள் தீமை செய்ய 2 கையும் கூடி கொள்ளுன்றார். இது மனச புத்தி. அது இந்த ஜனங்களுக்கும் அப்போ உன் திரளான யோசனையினால இழைத்து போன என்று சொல்லப்பட்டிருக்குது. இழைப்பு வந்துவிட்டது. இந்த இழைப்பு ஒருத்தருக்கு வந்துவிட்டால் அது யாரா இருந்தாலும் சரி, ஏன்னா கடவுள் தானே மனுஷனை படிச்சார். இவன் தான் யூதன்றான், புறஜாதின்றான், அந்த தேசத்தான், இந்த தேசத்தான், அந்த குடும்பம், இந்த குடும்பம், அந்த ஜாதி, இந்த ஜாதின்னு சொல்றான். ஆனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உலகத்திலையும் சொல்றாங்க இல்லையா? வேதம் ஒத்துக்கொள்ளுது இல்லையா? அப்போ அந்த யோசனையினால, அதிக யோசனையினால இழைத்து போகிறார்களே, அந்த இழைப்பு அதோட நிற்காது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:30 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். அந்த இளைப்பு அதோட நிற்காது. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அப்ப இந்த இளைப்பை சரி பண்ணாவிட்டால், அது இளைஞராக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல் வயதுள்ளவர்களாக இருந்தாலும் சரி,
அவங்க இந்த இழைப்புக்கு பரிகாரம் கண்டுபிடிக்காம விட்டு விட்டால் இளைஞர் இழைப்படைந்து சோர்வு சேர்ந்துட்டு தான் வரும். அந்த சோர்வு கடைசியில் என்னன்னா வாலிபர் இடறி விழுவான். இது விவரம் தெரிந்த பிராயத்திலிருந்து மண்ணுக்குள்ள வர வரைக்கும் நடக்கிற சம்பவம் தான் இது. அதனால இந்த இழைப்பை சரி செய்து விட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? திரளான யோசனை ஆகவே ஆகாது. பாபிலோனியர் யோசனை மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான யோசனை சொல்லியிருக்குது. இந்த யோசனை இப்படி திரளான யோசனை, மிகுதியான யோசனை, திரளான யோசனை வர்றது காரணமா இருந்தவங்க யாரும் அங்க பைபிள் அந்த வசனத்தை பாருங்க. ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவரும் அமாவாசை கவனிக்கிறவர்களும் இவங்களால சூழப்பட்டவங்க தாங்க இந்த பாபிலோனியர் சொல்றவங்க. ஏதாவது ஒரு யோசனை வேணுமென்றா எங்க போவாங்க தெரியுமா? ஆண்டவரிடத்துல போக மாட்டாங்க. அதாவது பாபிலோனியருக்கு செய்தி சொல்லப்பட்டதுன்னு தான் எரேமியா புத்தகத்தில் வாசிக்க முடியும். அவங்க உடனே யோசனை வேணும் என்று விரும்பும்போது ஜோசியரை பார்த்து தேடுவாங்க, நட்சத்திரம் பார்க்கிறவங்களை தேடுவாங்க, அமாவாசை கணிக்கிறவங்களை தேடுவாங்க. சரி, இவங்களெல்லாம் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்களா? சங்கீதம் 94:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப இந்த பாபிலோனுடைய யோசனை வீண். இவங்க யாரிடத்துல போய் யோசனை கேட்கிறாங்களோ, இந்த ஜோசியர், நட்சத்திரம் பார்க்கிறவங்க, அமாவாசை கணிக்கிறவங்க, அவங்களுடைய யோசனை வீண். இப்படி வீணான யோசனையை கேட்டு அந்த யோசனையை அத்தியாசம் பண்ணாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? அதனாலதான் உன் திரளான யோசனைகளினால நீ இழைத்து போனாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இடத்துல யோசனை கேட்கறது? அது ஒரு கேள்வி இல்லவா? மனுஷன் தனக்கு தானே யோசனை சொல்ல தெரியல, மற்ற தன்னை சூழ இருக்கிற இந்த வயிற்று பழப்புக்காக காரியங்களை செய்யறாங்களே அவங்க இடத்துல போய் யோசனை கேட்கிறான், அவங்களும் யோசனை சரியா சொல்ல தெரியல. இதனால இவன் இழைச்சு போறான், சோர்வடைகிறான், இடறி விழுகிறான். ஜனசமுதாயத்தில் சர்வசாதாரணம் நடக்குது. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டா 92 சங்கீதம் 5 வசனத்துல வாசிக்கிறோம். 92 சங்கீதம் 5 வசனத்துல, கர்த்தாவே உம்முடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். நம்முடைய வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவன், தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தவிர தேவன் யாரிடத்திலும் பேசினதில்லை. அவர் மூலமா எல்லாமே பிதாவாகிய தேவன் வேறு யாருக்கும் வெளிப்பட்டதும் கிடையாது. பழைய ஏற்பாடுலாம் அவர்தான், புதிய ஏற்பாடுலாம் அவர்தான், இயேசுவானவர். அவரிடத்துல போய் யோசனை கேட்க வேண்டியதானே? நாங்க பாபிலோனியருங்க, நாங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க, நாங்க அந்த ஜாதி இந்த ஜாதிங்க. அதனால நாங்க போய் இயேசுனா இடத்துல, இந்த வேதாகம் வெளிப்படுத்துற தேவனிடத்துல எனக்கு யோசனை கேட்கணும். அப்புறம் இப்படித்தான் இருப்பாங்க. உன்னுடைய திரளான யோசனையினால நீ இழைத்து போனாய். யோசனை கேட்க வேண்டிய வயசு எது? ஆண்டவரத்துல யோசனை கேட்க வேண்டிய வயசு சாமுவேல் பிள்ளையாண்டான். இங்க இருக்கிறவங்களை விட இளம் வயதோட அந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா, கர்த்தாவே சொல்லும் அப்படியான்னு கேட்கிறேன். இங்க இருக்கிறவங்களை விட இளம் வயசோடவே, இந்த 2 பிள்ளைகளை தவிர. அவரிடத்துல ஆலோசனை கேட்டா சாமுவேல் மாபெரும் தீர்க்கதரிசி. தீமத்தை இளைஞனா இருக்கும்போது தாயாரும் பாட்டியும் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினாங்க. சிறு வயது முதல் வேத எழுத்துக்களை நீ அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அப்ப யோசனை சின்ன வயசுல கேட்டு பாருங்க. நான் 22 வயதுல தான் இயேசுநாதரிடத்துல யோசனை கேட்டேன். இத்தனை ஆண்டு காலங்கள் அவரிடத்துல யோசனை கேட்டுக்கொண்டே செயல்படுறேன். இல்லைன்னா எப்பவே நான் நிர்மூலமாகி போயிருப்பேன். ஊழியத்துல உபயம் இல்லாம போயிருப்பேன், விசுவாசத்துல உபயம் இல்லாம போயிருப்பேன், குடும்பத்தை நடத்த முடியாம போயிருப்பேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாறுமாறா போனாலும் போயிருப்பேன். ஆனால் அவர் சொல்லுகிற ஆலோசனை இங்க பாருங்க, உமது ஆலோசனைகள் மகா ஆழமானவைகள். இதை விடிய சொன்னாலும் சரி, விடிஞ்சு சொன்னாலும் சரி, இந்த பாபிலோனியர் ஆண்டத்துல வருவாங்களா? வரமாட்டேங்களா?
வர வேண்டாம். ஆனா திரளான யோசனையினால நீ இழைச்சு போனாயே, சோர்வு வந்துருச்சு, இடறிவிழ போறைய, மண்டை உடையுமா கால் உடையுமா கை உடையுமான்னு தெரியாது. அதனால நீ என்னுடைய யோசனை கேளு அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொன்னாரு. யூத ஜனங்கள் கேட்கல என்றால் அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கேட்டு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கல அப்புறம் இந்த புறஜாதி ஜனங்கள் எப்படி கேட்டிருப்பாங்க? அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய யோசனை பற்றி சங்கீதம் 40:5 பார்க்கிறோம். சங்கீதம் 40:5 எங்கள் நிமித்தம் செய்த யோசனை அது எண்ணி முடியாதவை. எங்கள் நிமித்தம் நீ செய்த யோசனை இதுல நீ எங்கள் வாழ்க்கையில் செய்த கிரியைகள் என்ன போனால் எண்ணிக்கையிலே அடங்காதவைகள். அவ்வளவு யோசனை உடையவராக இருக்கிறார். இந்த உலகத்துல பிறந்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும் எவ்வளவு கோடி மக்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு கோடி மக்களுக்கு இந்த தம்முடைய ஆழமான யோசனையை எடுத்து, அதாவது எண்ண முடியாத ஆலோசனையை எல்லாருக்கும் கொடுக்க ஆயத்தத்தோடு இருக்கிறார். உலக மக்கள் தான் இந்த யோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த முட்டாள்தனங்கள், இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட முட்டாள்தனங்கள் 1700 நம்புறாங்க. இயேசுநாளுடைய யோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால இன்றைக்கு மனுஷன் மாதிரி மிருகங்களை போல இருக்கிறாங்க, அதை விட மோசமா இருக்கிறாங்க. ஆனா அந்த விசுவாசின்னு சொன்னவங்க இவங்க ஆண்டவரத்துல யோசனை கேட்டிருந்தா பாவம் செய்வாங்களா? பாவம் செய்ய மனசு வருமா? எழுப்பதற்காக அல்லவா பாடுபட்டு இருப்பாங்க. அதனால இவர் எப்படின்னா நீ திரளான யோசனையினால இழைத்து போனா என்று சொல்லப்பட்டிருக்குது. இவங்களை திருத்த முடியுமா? முடியாதா? இந்த பாபிலோனியரை திருத்த முடியுமா? முடியாதா? திரளான யோசனை அவளை விட்டு அகற்றலாமா? அவருடைய இந்த இழைப்பு சோர்வு இந்த இடர்லான நிலைமையெல்லாம் மாற்றிவிடலாமா? அது முயற்சிக்கலாம். முயற்சிக்கிறது தவறு கிடையாது. எரேமியா புஸ்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51:9 பாபிலோனை குணப்படும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு விடுங்கள். பாபிலோனை யார் குணப்படுத்தும்படி பார்த்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் குணப்படுத்தும்படி பார்த்தாங்க. அதாவது கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் சேர்த்துக்கொள்ள வண்ணமாக சேர்த்துக்கொள்ள எத்தனையோ மனதாக இருந்தேன், உங்களுக்கு மனதில்லாமல் போயிட்டு ஆண்டவர் கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தார் என்றுதான் பைபிள் வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த பாபிலோன் ஜனங்கள் கொடப்படுவதற்காக இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு பாடு செய்தாங்க, விசுவாச மக்கள். ஆனால் அது குணமாகவில்லை, அதை விட்டு விடுங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திலே அப்படித்தானே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களையும் பற்றி சிலரை பற்றி அப்படித்தானே சொல்ல வேண்டும். இஸ்மவேல் அவனை குணப்படுத்தும்படி பார்த்தேன், கண்ணீரோடு சொல்லுகிறார் ஆபிரகாம். ஆனால் அவன் குணமாகவில்லை. அவனை தகப்பனே, அவனை நான் விட்டு விடுகிறேன். யூதாஸ்காரியோத் குணப்படும்படி பார்த்தேன், அவன் குணமாகவில்லை, அவனை விட்டு விடுகிறேன். ஆண்டவர் மரிக்கு முந்தி தூக்கில போய் தூங்கினானே, அவருடைய குடும்பம் நாசமா போச்சு. அதனால நம்மிடத்துல இந்த ஜனங்களை மாற்ற ஏதோ சக்தி இருக்குதுன்னு நாம் நினைக்க கூடாது, முடியாது. சபை மக்களை பொறுத்த மட்டும் அப்படித்தான், விசுவாசத்தில் வந்த மக்களை எப்படித்தான் குணமாகும்படி பார்க்கலாம். குணமாகவில்லை என்றால் அவனை விட்டு விடு, அவளை விட்டு விடு. விட்டுவிட்டால் நிலைமை என்னாகும்? அதை விவரிக்க எனக்கு வார்த்தைகள் கிடையாது. சரி, அந்த பிரசங்க வாக்கியத்தில் ஆண்டவர் சொல்கிறார், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். இந்த பாபிலோனியருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற 1007 மதக்காரர்களுக்கு, இன்க்ளூடிங் அவர் கிறிஸ்டியானிட்டி, நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் நல்ல மார்க்கமா? மற்ற மார்க்கத்தை விட இது மோசமான மார்க்கம் என்றுதான் சொல்ல வேணும். ஏன்னா யூத ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படித்தான். எல்லா ஜாதிகளை விட கேவலமான பாவத்தை செய்தாங்க இஸ்ரவேலர். எல்லா ஜாதிகளை விட கேவலமான பாவத்தை செய்தாங்க நம்ம கிறிஸ்தவ மக்கள். குணப்படவே மாட்டாங்க. 1000 ஒருத்தன் குணப்படுவான், 999 நாசமா போவான். சரித்திரம் அப்படித்தான் சொல்லும். ஆனால் ஆண்டவர் நம்மை அதிலிருந்து தெரிந்து கொண்டாரே, நன்றியோடு வாழ வேண்டாமா? தீமை செய்யலாமா? ஓய வேண்டுமே, நன்மை செய்ய படிக்க வேண்டுமே. மூன்றாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம்
10ஆம் அதிகாரம் 40 - 42 வசனம் வரையில, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40 - 42 மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் உன்னுடைய தங்கை சகோதரி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். பாத்தீங்களா? ஆண்டவர் இயேசு பரதேசியை போல ரோடுகள் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் நீர் பரதேசியை போல அலைய வேண்டாம், எங்க வீட்டுல வந்து தங்கிடும், எங்க வீட்டுல நாங்கள் இடம் அளிக்கிறோம் அப்படின்னு முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது இந்த அக்கா மார்த்தாள் தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அது பெருத்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்தது? மார்த்தாளுக்கு வந்தது. தன்னை விட்டு மரியாளுக்கு வந்தது. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது தன்னுடைய அக்கா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எனக்கு நடந்திருக்குமா? அதை இப்ப குறித்து உள்ள பூரித்திருப்பாங்க அந்த மரியாள். இங்க ஆண்டவர் 2 காரியம் சொல்றாரு இந்த அம்மாளை பற்றி. பற்பல வேலைகள் செய்யறாங்க. ஒரு வேலை செய்தால் அவங்களுக்கு திருப்தி வராது, பல பல வேலைகள் செய்வாங்க. அப்புறம் சில காரியங்களை பற்றி சிந்திக்க மாட்டாங்க, அநேக காரியங்களை பற்றி சிந்திப்பாங்க. ஒன்று பல பல வேலைகள், ஒரே வேலை நான் செய்ய மாட்டேன். அநேக காரியங்களை பற்றி யோசிப்பேன், சிந்திப்பேன், செயல்படுவேன். ஒரு காரியத்தை பற்றி சிந்தித்து செயல்பட மாட்டேன். இது ஒருவேளை உலக பார்வையில் சரி என்று சொல்றதை போல தெரியலாம். ஏனென்றால் திரைகடல் ஓடியும் திறவையும் தேடு. ஆண்டவரும் கூட இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, திரைகடல் ஓடி திறவையும் தேடுன்னு சொல்லி உலக பழமொழி. நல்லா சம்பாதிச்ச மனுஷனை பார்த்து, அந்த மனுஷன் பாருங்க ஆரம்பத்தில் கஷ்டம் நல்லா இருக்கிறாங்க அப்படி நினைக்கிறவங்களும் உண்டு. அவருடைய ஆவிக்கிற வாழ்க்கை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஐஸ்வரங்களுக்கு ஐயா போட்டாரு, லவோதிக்கா சபை பற்றி ஆண்டர் கோடு போட்டாரு, அது வேற காரியம். சரி, இங்கே இந்த அம்மா செய்த காரியம் பற்பல வேலை செய்யறாங்க. அதனால என்ன நடந்தது? மிகவும் வருத்தம் அடைந்தார்கள். கொஞ்சம் நஞ்ச வருத்தம் அல்ல, மிகவும் வருத்தம். அப்புறம் கவலைப்பட்டு கலங்குறாங்க, பயங்கரமான கலக்கம். இதெல்லாம ஆண்டவரிடத்துல என் சௌரி தனியா விட்டு வந்திருக்கிறது குறித்து கவலை இல்லாம வாழ்க்கிறது, அவளை வேலை செய்யும்படி சொல்லும் அப்படின்னா ஆண்டவருடைய உறவையும் முறிச்சு போட்டாங்க. ஆண்டவர் தப்பு செய்துட்டாருன்றது மாதிரி. ரெண்டாவது இந்த சௌரி தன்னுடைய தங்க இருக்கிறாங்களே அந்த பெண்ணும் தப்பு செஞ்சது மாதிரி. அப்போ ஒரு வீட்டு சம்பந்த வேலைக்காக உறவையும் முறிச்சுட்டாங்களே இந்த அம்மா. ஆண்டவரையும் விசனப்படுத்துறாங்க, தன்னுடைய சொந்த சௌரியம் விசனப்படுத்துறாங்க. ஆனா சொந்த சௌரியம் விசனப்படுத்துற காரியத்தில் அந்த அம்மா அதை பற்றி கவலையப்படல. அவங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு என்பது எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் எதை மறக்கிறவர் அல்லவே. உமக்கு கவலை இல்லையா? என்னுடைய சௌகரியனை தனியா விட்டு வந்திருக்கிறது குறித்துன்னு சொல்லி ஆண்டவர் மேல கோவப்படுறாங்களே. நான் சொல்றேன், மனுஷர் பேர்ல கோவப்படுறது தவறான காரியம். ராஜாதி ராஜாவான தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தேவதூதருடைய அதிகாரிய உங்க வீட்டுக்கு வந்ததுனால சாதாரணப்பட்டவரா, அற்பமானவரா? அவருடைய இப்படியா பேசுறது? இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், இந்த வேலை மிகுதி, தொழில் மிகுதி, அப்புறம் நிறைய காரியங்களை பெட்டி நான் என்ன தலையில போட்டு சேர்த்து வச்சது, இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி உள்ள போட்டது மாதிரி. உலக காரியங்கள் அப்படித்தான குப்பையத்தான இருக்குது. அதனால விசுவாசத்துக்கு வர விரும்பினால், விசுவாசம் நிலைத்திருக்க விரும்பினா, நீங்க இதெல்லாம் உலகத்துல பெரிய பாவம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது தீமை என்று நினைக்க மாட்டாங்க. இதை விட்டு ஓய வேண்டும் உபதேசம் பண்ண மாட்டாங்க.
ஆனா தீமை தான் இது. ஓயணும், அப்புறம் நன்மை செய்ய படிக்கணும். இந்த மார்த்தாளம் மாதிரி மரியாதை மாதிரி படிக்கணும். சரி, இங்கே பற்பல வேலை செய்யறாங்களே. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தா, உபாகமம் 22:9 உன் திராட்சை தோட்டத்துல பலவிதமான விதைகளை விதைக்காதே, அப்படின்னா அந்த பலன் பாதிக்கப்படும், பலனை இல்லாம போகும் சொல்றார். ஒரே தோட்டத்துல பல விதைகளை விதைச்சா ஒவ்வொரு விதைக்கும் அதற்கு பூமி சரியான மண் இருக்கணும், ஒவ்வொரு செடிக்கும் சரியான உரம் போடணும். இது எல்லாத்தையும் மொத்தமா போட்டு விளைய வச்சா இது எதார்த்து எப்படி சேர்த்து இதெல்லாம் பண்றது? மனுஷன் எவ்வளவு புத்தி கட்டவனா இருப்பான்றது ஆண்டவர் சொன்னார், செய்யக்கூடாது. ஒரு தோட்டத்துல, திராட்சை தோட்டத்துல பல விதமான விதை விதைக்க கூடாது, அது பலனை பாதிக்கும் சொல்றாரு. இந்த அம்மா வாழ்க்கைய தோட்டத்துல பல விதமான விதைகளை விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பற்பல வேலை செய்யறதுல வருத்தம் அடைந்து ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, தேவையானது ஒன்று, ரெண்டல்ல தேவையானது. வசனம் கேட்கறியா, வேலையை செய்யறியா? வேலையை செய்தா நீ வசனம் கேட்க முடியாது, வசனம் கேட்டா நீ வேலை செய்ய முடியாது. ரெண்டுல ஒண்ணு செய்ய. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, மரியா, நான் வசனத்தை கேட்கிறேன், ஆண்டவர் போயிட்டா எப்ப வருவாரு எனக்கு தெரியாது, சமையல் எப்பவும் செய்யலாம், சாப்பிட இன்னைக்கு ஒரு நாள் பட்னியா என்ன அந்த வயிறுக்கு நான் கேடா வருது, அதனால ஒரு நாள் பட்னியா இருக்கிறேன் அப்படி சொல்லி இருந்திருப்பான். ஆண்டவர் இந்த வீட்டுல வந்த போது, ஆமா நிறைய ஐட்டம் எல்லாம் செய்து நல்ல சாப்பாடு இதை கொண்டு வா அப்படி சொல்லிப்பாரு நான் நினைக்கிறேங்க. ஆனால் வேதனா சாஸ்திரி இதற்கு முந்தின இருந்தவர், அவருடைய அப்பா, அவரு மதுரையில நான் கல்லு கோயில பிரசவம் போய் கேட்டிருக்கேன். குட்டையா இருப்பார், நல்ல ஸ்டவட்டா இருப்பார், கண்ணு ரெண்டும் நல்ல கண்ணா இருப்பார், பார்வை சுத்தமா கிடையாது. அவருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கலாம், அப்படி பிரசங்கம் பண்ணுவார். அந்த கிருபை அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகள் எல்லா வேலையும் செய்ய வேண்டாம், அவங்க ஆண்டுடைய ஊழியத்தை செய்தா போதும் தான் அன்றைக்கே தீர்மானிச்சார். அதனால மகாராஜாவுடைய அரண்மனையில் அவர் கிறிஸ்தவ புலவராக இருந்தபோது இயேசு ராஜா மாற்றி மாத்திரம்தான் பாடுவார், அந்த ராஜாவை பற்றி பாட மாட்டார். என்றாலும் அவருடைய உண்மையை பார்த்த ராஜா, உடைய பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது சேர்த்துமான்னு கேட்ட போது, யாரெல்லாம் என்னென்னமோ வெகுமதி இடத்துல கேட்டு வாங்கிட்டு போறாங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது நீ வெகுமதி வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டு பல முறை சொன்ன போது ஒரு முறை சொன்னார், என்னுடைய பையன், என்னுடைய சந்ததி நான் கத்தர் வர்ற வரைக்கும் ஜெயிக்கணும், நீ ராஜாவாக நீ சொல்றதுனால நான் அந்த சொல்றத மதிக்கிறதுக்காக என்னுடைய பையன் பெருமான ஒரு பிடி அது வேண்டாம் கொடுங்க, வயலின் கொடுங்க சொல்லி வாங்கினார். இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததி கத்தரை சேவிக்குது. ஆனால் இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒன்று போதும் என்றால் இல்லாம பலவி செய்ய ஆரம்பிச்சு கடைசியில் சங்கடத்துக்குள்ள அகப்பட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று போதும், அதாவது தேவையானது ஒன்று. உண்மையில தேவையானது ஒன்று தானா? சங்கீதம் 27:4 பாருங்க, எழுதியிருக்கிறது. தாவீதான் சொல்கிறார், கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன். எத்தனையோ காரியங்களை கேட்கலாம், ஏன்னா தேவனுடைய எதிர்த்து கேட்கிற மனுஷன். கர்த்தரிடத்துல ஒன்றையே கேட்டேன், அதையே நாடுவேன், வேற எதையுமே நாட மாட்டேன், நாடுவேன் சொல்லிட்டு அவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக நாடுவேன். தாவீது தன்னுடைய வீட்டை விட ஆலயத்தை மதித்தவர், தன்னுடைய வீட்டினுடைய சுத்தத்தை விட ஆலயத்தினுடைய சுத்தத்தை கவனித்தவர், தன்னுடைய வீட்டை ஒழுங்குபடுத்துகிற காரியத்தை விட ஆலயத்தை ஒழுங்குபடுத்துவதில் கவனம் செலுத்தினவர். ஒன்றையே கேட்டேன், அதையே நாடு. தாவீது ராஜாவை போன்ற ஒரு ராஜாவை பார்த்தீங்களா, ஐஸ்வர்யம் கனமுள்ளவனாக மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு பிலிப்பியர்கள் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் என்ன பார்க்கிறோம் பாத்தீங்களா? அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நான் அதாவது என்ன சொல்றாரா, சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன்,
மாபெரும் அப்போஸ்தலன், 14 நிருபங்களை சபைக்கு எழுதி கொடுத்தவர். அதை இதையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லாம, ஒன்று செய்கிறேன், பின்னான விலை மறந்து முன்னான விலை நாடி கிறிஸ்தியனுக்கு வைத்துக்கள லக்கை நோக்கி தொடர்கிறேன், ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். இங்கேயும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார், பார்த்தாலே தேவையானது ஒன்றே அப்படின்னு சொல்றார். இங்கே இந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஒன்று மிகவும் வருத்தமடைந்து அநேக காரியம் குறித்து கவலைப்பட்டு கலங்கினார்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிரசங்கி 2:23, அவன் நாக்களெல்லாம் அலுப்புள்ளது, அவனுடைய வேலைகள் வருத்தம் உள்ளது. பாருங்க, என்ன மனுஷ வாழ்க்கையை, கடவுள் சாயல படைக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி இப்படித்தான் பைபிள்ல சொல்றதா? அவன் நாக்களெல்லாம் அலுப்புள்ளது, அவனுடைய வேலைகள் எல்லாம் வருத்தம் உள்ளது. அப்ப இந்த அம்மா இந்த வேலைகள் என்று வரும் பொழுது, இந்த சிந்தனை என்று வரும் பொழுது, அநேக காரியத்துக்கு ஒருத்தர் நான் கவலைப்பட மாட்டேன், அப்புறம் இது அலுப்புள்ள வேலை என்று சொல்லி இந்த வேலையை குறைச்சிருக்கணும். வேலை செய்யாம இருந்தா கூட அந்த சமயத்தில் ஒண்ணு நஷ்டம் வர போறது இல்லை. காலமெல்லாம் வேலை செய்து கொண்டு தெரிஞ்சாங்களே, இந்த வேலை அந்த வேலை. ஆண்டவர் லாக்டவுன் அனுபவிச்சார். எதன் மூலமாக? கொரோனா வியாதியின் மூலமாக உலகத்துக்கே ஒரு லாக்டவுன் அறிவிச்சாரு. எல்லாம் வீட்டில் அடைஞ்சு போய் கிடந்தாங்க. ஏன் வேலை செய்யறது, வெளியே போறது? வெளியே போனா உயிர் போயிடும். நான் கோயம்புத்தூர்ல போய் என் பேரன் வீட்டில் இருந்தபோது எப்படியாவது வெளியே போய் ஒரு பிஸ்கட்டாவது வாங்கி அவனுக்கு கொடுத்து நான் சாப்பிடலாம்னு ஒரு ஆசை இருந்தது. அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்கேன், தாத்தா வெளியே விடாதுங்க. எனக்கு அது விஷயம் தெரியல. நான் காசு எடுத்து வெளியே போன, தாத்தா வெளியே போன செத்து போயிருவீங்க அப்படின்ற அவனுக்கு தெரிஞ்ச பார்த்து சொல், நீங்க வெளியே போன செத்து போயிருவீங்க. நான் வெளியே போகல. அப்ப நீங்க வேலை செய்ய முடியுமா சொல்லுங்க? விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்கப்படாது, கடையில வேலை செய்யக்கூடாது. நான் பிரசங்கமே சபையில படிக்கிறேன். நிறைய இடங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறது இல்லை. ராபர்ட் எட்வின் என்கிறவர் டிவிஎஸ் டயர் ஏஜென்சி இருந்தவர் நிறைய டயர்களை எஸ்டேட்ல இருந்து கலெக்ஷன் பண்ணி வெளியே அனுப்பி நல்ல சம்பாத்தியம் பண்றவர். ஞாயிற்றுக்கிழமை அந்த டயர் ஏஜென்சி அந்த ஷாப்புக்கு அடைச்சு போட்டார். அப்போ இனி வருமானம் பாதிக்குமே மனைவி சொன்னாங்க, வருமானம் பாதிச்சு போகட்டும் அப்படின்னாரு. ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டியவங்களெல்லாம் திங்கக்கிழமை காலையில கொண்டு வந்தாங்க. அவருடைய பிசினஸுக்கு ஒரு நஷ்டம் வரல. அப்போ அலுவலர் என்று சொல்லும் பொழுது நீங்க எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. கூடுதலான நேரம் அதுல செலவிடணும் என்ற அவசரம் கிடையாது. அது ஆளுக்குள்ளது. அது வந்து வருத்தம். அதாவது நாட்டில அனுப்புள்ளது வேலையெல்லாம் வருத்தம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் இந்த அம்மா என்ன செய்யறாங்க, அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குறாங்கன்னு எழுதியிருக்கிறேன். கலங்குறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். வருத்தம் அடைந்தார்கள் இருக்கிற பெண்கள் வருத்தமா இருக்காதீங்க. பெண்கள் அதாவது கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, நல்லா இருங்க. அப்பதான் புருஷன் நல்லா இருப்பாரு, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இந்த அம்மா கல்யாணம் பண்ணவங்க இல்ல, அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா கல்யாணம் பண்ண பெண்களுடைய வாழ்க்கையில் இது இல்லையா? பற்பல வேலை செய்யலையா? அவங்க மிகுந்த வருத்தம் அடையலையா? அவங்க கவலைப்பட்டு கலங்கலையா? அது புருஷன்மாருக்கு நல்லா தெரியும். இது இருக்கிறதுனால இதுக்கு நியாயம் சொல்லாதீங்க. இது கொடுக்கிற விளைவு இதை விட பயங்கரம். எது ஒண்ணு, நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய், மிகுந்த வருத்தம் அடைகிறாய், அதோட நின்றுமா? மிகுந்த வருத்தம் அடைகிறதும் மிகுந்த கலக்கம் அடைகிறது அதோட நிற்காது. நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருதயத்துள்ள கவலை, மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை ஒடுக்கும், இருதயம் ஒடுங்கி போகும். மத்தேயு 13:22 வசனம் நெருக்கி, இந்த கவலை வசனத்தை நெருக்கி பலன் கூடாம பண்ணப்படுது. அப்ப நீங்க கவலையோடு எத்தனை பர்சன்ட் கேட்டாலும் அந்த கவலை வசனத்தை நெருக்கி போடும், பலனை இல்லாம போயிருவீங்க கவலை. மூன்றாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல கவலையினால உங்களுடைய இருதயம் பாரமடைந்து கர்த்தருடைய வருகையில கைவிடப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார்.
அப்ப கவலை இவ்வளவு விதமான பாதிப்பை உண்டாக்குது. இது யார ரொம்ப பாதிக்க தெரியுமா? ஆண்களே இல்ல. அவங்க ஊரெல்லாம் சுத்துவாங்க, அங்க போவாங்க, இங்க வருவாங்க, வேலை செய்வாங்க. அது அவங்க பாதிக்கிறது அது கொஞ்சம் குறைவு. பெண்களா இருக்கிற நீங்க வீட்டுக்குள்ள அடந்து கிடக்குறீங்களா? இந்த கவலை, இந்த கலக்கம், இந்த வருத்தம் உங்களை விட்டு வைக்காது. ஆனா நீங்க நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், பற்பல வேலை செய்ய வேண்டாம். அநேக காரியத்தை கொடுத்து கவலையப்பட வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்க போன இன்னைக்கு உட்கார்ந்து சொல்ல முடியுமா? என்னுடைய இத்தனை வருஷ ஊழியத்துல நாளைய பற்றி நான் நினைக்கவே இல்லைங்க. நாளைய பற்றி நான் நினைக்கிறதே கிடையாது. அப்படின்னா படுத்தூங்குறேன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சித்தா இருக்க வேலையெல்லாம் செய்யறேன். நாளைக்கு உயிரோடு இருந்தா செய்வேன், செத்து போன செய்ய மாட்டேன். அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனையே இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீமை செய்யல ஓயுங்க, நன்மை செய்ய படிங்க. கத்திருந்த வேத வாய்ப்புகள் ஆசிரியர்கள் நாம் ஜெபம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் தீமை என்று இதுவரையில் இந்த மாதிரி காரியங்களை நாங்கள் அறியாமல் இருந்தோம். தீமை என்று சொல்லுகிறது பிரிவினை, தீமை என்று சொல்லுகிறது அதிகமான வேலைகள், அதிகமான எண்ணங்கள். தீமை என்று சொல்லுகிறது வேதத்தில் இதை விட அதிகமாக நாங்கள் படிக்கலாம் என்றாலும் தீமை செய்தல் விட்டு ஓய்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் ஓய்ந்தே ஆக வேண்டும். அதே சமயத்தில் நன்மை செய்ய படிகள் என்று சொன்னால் அதை படிக்கிறதுக்கு நாங்கள் காலங்கள் நேரங்களை செலவிட வேண்டும். செய்ய முடியாத காரியத்தை வேதத்தில் தேவன் சொல்லி இருப்பாரா? ஒரு காலத்தில் சொல்லி இருக்க மாட்டார். அதனால நாங்கள் தீமை செய்தலை விட்டு ஓய்ந்து நன்மை செய்ய படிக்க எங்கள் எல்லாருக்கும் அது கிருபை ஏறலாமல் நீர் பாராட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தந்தமுடைய நாள் வசனத்துக்காக துதிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என்னுடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே, அதற்கின இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. கூனரை நிமிரச் செய்யும், குருடரை பார்க்கச் செய்யும், கூனரை நிமிரச் செய்யும், குருடரை பார்க்கச் செய்யும், கேளாத செவிடரை கேட்கச் செய்யும், கேளாத செவிடரை கேட்கச் செய்யும், மாறாத நல் நாமம் இயேசுவின் நாமம். தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே, அதற்கின இல்லை உலகிலே. தேனிலும்
இயேசுவின் நாமமே. கணக்கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்பும் ஆன தேவன். கணக்கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்பும் ஆன தேவன். கலை தங்கமயமான தேவன். கலை தங்கமயமான தேவன். இந்த தாரணியில் இணையில்லா இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே. இயேசுவின் நாமமே தெளித்தேனிலும் மதுரமே. அதற்கு இணையில்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. ஆகாரம் தரும் அதிமதுரம். உன் சரும வியாதிகளை தீர்க்கும் நல்வுதிரம். ஆகாரம் தரும் அதிமதுரம். உன் சரும வியாதிகளை தீர்க்கும் நல்வுதிரம். கலங்கிய உள்ளங்களை தேற்றும். கலங்கிய உள்ளங்களை தேற்றும். ஜீவக்கானா நாம் பரலோகம் கொண்டு நம்மை சேர்க்கும். தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. தெளித்தேனிலும் மதுரமே. அதற்கின இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே.